இப்ப இந்த கணிதத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா இதுக்கு கால்குலேஷன் பேசிஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இருக்கு. கால்குலேஷன் அது கரெக்டா இருந்தா மட்டும்தான், அந்த நேர துல்லியமா இருந்தா மட்டும்தான் இத வச்சு பாத்தீங்கன்னா பலன் பார்க்க முடியும். இந்த நிமித்தம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இயல்பாவே பாத்தீங்கன்னா நிமித்தம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் பாக்குறோமோ இந்த சகுனம் நிமித்தம்னு பாக்குறோம் இல்லையா? இந்த அடிப்படையில 2 முறையில உங்களுக்கு கண்ல பாக்குற ஒரு பொருளை வச்சு பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த ஆரம்ப காலத்துல இந்த அங்க வித்யான ஒரு அங்க வித்யை அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருந்துச்சு. அங்க வித்யை அப்படின்னா ஒரு பிரசன்னம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க பிரசன்னம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த அங்கத்த தொடுறாங்களோ, இப்போ ஒரு சும்மா இப்படி மூக்கு தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஓ! இவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு. இந்த நட்சத்திரத்த அவங்க தொடுறாங்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, இத பலாபலன்கள் சொல்ற முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சமயத்துல என்ன தேவையோ, அதுக்கு உண்டான அமைப்புகள்ல தான் அவங்க அந்த அந்த அங்கத்த தொடுவாங்க அப்படிங்கிற மாரி சில அமைப்புகள்ல அத வச்சு பலன் பார்க்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு.